எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? பீகார் தேர்தலில் பிரபல தேர்தல் வியூகவாதியான பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியின் படுதோல்வி தாவேகாவுக்கு ஒரு பாடமாக பார்க்கப்படுவதாக அரசியல் விமர்சகர்கள் பலர் கூறிவரும் நிலையில் பிரசாந்த் கிஷோரின் சவால்படியே அரசியலை விட்டு விலகுவாரா என்ற குரல்களும் வலுத்து வருகிறது. பிரசாந்த் கிஷோரின் சவால்படியே அரசியலை விட்டு விலகுவாரா என்ற குரல்களும் வலுத்து வருகிறது. தேர்தல் வியூகத்தில் டாப் என அழைக்கப்பட்ட பிரசாந்த் கிஷோர் பாஜக, காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திமுக போன்ற பல கட்சிகளின் தேர்தல் வெற்றிகளுக்கு வியூகம் வகுத்து கொடுத்திருக்கிறார். பெரிய ஆளுங்கப்பா. இவரது வியூகத்தின் மூலம் பெரும்பாலான கட்சிகள் தேர்தலில் வெற்றிக்கனியை பறித்துள்ளன. 2012ஆம் ஆண்டு குஜராத் சட்டசபை தேர்தலில் நரேந்திர மோடி வெற்றி பெற்று முதலமைச்சராக வியூகம் அமைத்து கொடுத்தவர் இவரே. ஏன் தமிழ்நாட்டில் கூட 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைவதற்கு அவரது தேர்தல் வியூகமே காரணம். இதற்காக பல கோடி ரூபாயை ஊதியமாகவும் பெற்றுக் கொண்டார். பீகாரை சேர்ந்த பிரசாந்த் கிஷோர் ஒரு கட்டத்தில் தேர்தல் வியூகம் வகுப்பதில் இருந்து ஒதுங்கி சமூக ஆர்வலராக மாறி ஜன்சுராஜ் என்ற இயக்கத்தை தொடங்கினார். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. இந்த இயக்கம் 2022ஆம் ஆண்டு அரசியல் கட்சியாக உருவெடுத்தது. கட்சியை வளர்ப்பதற்காக சொந்தமாக வியூகம் வகுத்த அவர் பீகாரில் உள்ள 38 மாவட்டங்களிலும் சுமார் 4000 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டார். சென்ற இடமெல்லாம் மக்களின் ஆதரவு பிரசாந்த் கிஷோருக்கு கிடைத்த நிலையில் உற்சாகமானார். அவன் பாட்டுக்கு திடீர்னு சட்டையெல்லாம் கட்டி போட்டு அம்மன் கொண்டே போய் ரோட்ல நிற்பான் சார். தற்போதைய சட்டசபை தேர்தலிலும் தனித்து போட்டியிடும் முடிவை அவர் எடுத்தார். மொத்தம் 243 தொகுதிகள் உள்ள நிலையில் 238 இடங்களில் ஜன்சுராஜ் கட்சி தனித்து போட்டியிட்டது. வேட்பாளர்கள் தேர்வின் போதே பார்த்து ஒவ்வொருவரையும் பிரசாந்த் கிஷோர் தேர்வு செய்தார். இந்த தேர்தலில் 150 தொகுதிகளுக்கு மேல் ஜன்சுராஜ் கட்சி வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்த அவர் 150 தொகுதியில் ஒன்று குறைந்தாலும் அது தோல்வியாகவே கருதப்படும் என்றும் கூறினார். இறுதி கட்டத்தில் பெரும் நம்பிக்கையோடு அவர் இருந்த நேரத்தில்தான் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்தன. கொஞ்ச நாள் விசித்திரமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் ஆச்சரியமா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பைத்தியம் முடிச்சிச்சு, இப்போ சீன் ஆயிடுச்சு. எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியே ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவித்தன. பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன்சுராஜ் கட்சிக்கு 2 முதல் 5 தொகுதிகள் வரையே கிடைக்கும் என்று கூறினர். கருத்து கணிப்பு முடிவுகளால் வெகுண்டெழுந்த பிரசாந்த் கிஷோர் நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் 25 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறாது. அவ்வாறு நடந்துவிட்டால் நான் அரசியலை விட்டே விலகுவேன் என்று சவால் விட்டார். ஆனால் பீகார் சட்டசபை தேர்தல் முடிவுகள் கருத்து கணிப்பில் வெளிவந்தது போலவே அமைந்து விட்டன. எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. பிரசாந்த் கிஷோரின் கட்சியான ஜன்சுராஜ் கட்சிக்கு கருத்து கணிப்பில் கூறப்பட்ட 1-2 தொகுதிகள் கூட கிடைக்காமல் போய்விடும் நிலைமைதான் இருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி ஒரு இடத்தில் கூட முன்னிலையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு.